ஹாய் டெலிவர்ஸ் ரீசெண்டாக நம்ம கிளைண்ட் சைடு வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கரை சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும்னு ப்ரீவியஸாக ஒரு ட்ராக்கர் கொடுத்துருந்தாங்க. அதே நம்ம சர்வீஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டிவைஸில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதில் வோல்டேஜ் ஸ்டெப் டவுன் பண்ணுற ஐசி தான் டேமேஜ் ஆயிருக்குன்னு. நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர்லையுமே இந்த மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா, இந்த 705 ஒரு ஐசி இருக்குது, அதை நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் என்ன பண்ணுன்னா, மேக்ஸிமம் வோல்டேஜ் கொடுத்தா மினிமமாக நமக்கு 5 வோல்ட்டாக கொடுக்கும். சேம் அதே தான் இது பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2.7லேருந்து 3.2 வரைக்கும் வோல்டேஜ் ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறது. அண்ட் இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா அது ஹீட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இந்த ஐசி இருக்கிறனால மேக்ஸிமம் வோல்டேஜ் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகிறது அந்த ஐசி தான். நான் இதை எப்படி செக் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒர்க் ஆகிற டிவைஸில் நான் அந்த டிரான்சிஸ்டரோட அவுட்புட் உங்களுக்கு செக் பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள். இன்புட் வந்து 24 வோல்ட் கொடுத்துருக்கேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2.49 வருதா. இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த டிஸ்பிளே உங்களுக்கு ஆனில் தான் இருக்குது. இப்போ நம்ம டிவைஸில் செக் பண்ணுறோம் பாருங்கள். இதுக்கு இன்புட் வந்து 24 வோல்ட் கொடுத்துருக்கேன். அதை நான் காட்டிட்டேன்னா, நெக்ஸ்ட் அந்த டிரான்சிஸ்டரோட அவுட்புட்டில் செக் பண்ணுறோம் பாருங்கள். 24 வோல்ட் 23 வோல்ட்னு வரும். ஸ்டெப் டவுனே ஆகலை. இப்போ அது டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் கம்ப்ளைண்ட் சொல்லலை, இதுவும் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். இதுக்கு தேவையான ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சைஸில் இருக்கும். ஏன்னா போர்டை பொறுத்து இது ரொம்பவே குட்டி. இப்போ நம்ம வந்து ப்ளோயரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு குட்டியாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் இதுக்கு பவர் கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்ம டிவைஸ் ஆன் ஆயிருச்சு. அண்ட் இதை கான்ஃபிகர் பண்ணுறதுக்குனோட டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளைண்ட் கிட்ட தான் இருக்குது. அவங்க கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க. அண்ட் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஓடி சிம் இருக்குது, அதை நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதில் டேட்டா வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம குட்டி பையன் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வீடியோ கடையில் வந்து இந்த மாதிரி தான் கேமரா கொடுத்துட்ருப்போம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா லைவ் டேட்டா, அதாவது லைவ் லொகேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் டைமும் டேட்டும் பாருங்கள், உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கு. கரண்ட் டேட் அண்ட் லைவ் டேட்டா கரெக்டாக வந்துட்டு இருக்குது. கிலோமீட்டர் அப்டேட் ஆகுதாங்கிறத ஒரு டூவீலரில் கொண்டு போய் செக் பண்ணிடலாம். அதுவும் ஒர்க் ஆகுது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளேபேக்கோட ஃபுட்டேஜ் கொடுத்துருக்கேன். அதில் கிலோமீட்டர் ஜம்ப் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக காட்டும். அண்ட் மக்களே வீடியோ நல்லா தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் இனிவேட்டான வீடியோஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.